guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த டிராமாவோட எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸை நீங்க கண்டினியூவா பார்க்கிறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல டிராக் ஃபாவை அனுப்பி விட்டுட்டு அவனோட ரூமுக்கு வரான். இப்ப அவனோட ஹார்ட் பீட் வேகமா துடிக்கிறதுனால எதனால எனக்கு இப்படி இருக்குன்னு இவன் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கவும் அதுல இதுக்கு காரணம் லவ்னு காட்டுது. அப்புறம் இவன் ஒரு வீடியோவை பிளே பண்ணி பார்க்க அதுல உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்திருந்தா நீங்க அந்த பர்சனை லவ் பண்றீங்கன்னு அர்த்தம்னு சொல்லி சில பாயிண்ட்ஸ் சொல்ல அது எல்லாமே டிராகுக்கு மேட்ச் ஆகுது. சோ இவனும் இது லவ் தான்றத புரிஞ்சுக்கிறான். கற்பனா நெக்ஸ்ட் டே இவங்க எல்லாரும் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப டாம் அவங்கள ஸ்டாப் பண்ணி, நீங்க ரொம்ப நேரமா ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிரேக் வேணுமான்னு கேட்க டிராகும் எனக்கு ஏதோ இது சரியா வராத மாதிரி தெரியுது, நாங்க இன்னொரு டைம் ரிஹர்சல் பண்ணட்டுமான்னு கேட்க பேபடுக்கு நீ நல்லா தாண்டா பண்ண, வந்து ரெஸ்ட் எடுன்னு சொல்றா. ஆனா டிராகோ இல்ல எனக்கு இது சரியா வரலன்னு சொல்ல, டேய் உன்னோட ஆக்டிங்லாம் ரியலிஸ்டிக்கா இருந்துடுதான்னு ஜாய் சொல்றா. அண்ட் டாமோ நீ நல்லா தாண்டா பண்ண, சோ ஃப்ரீயா விடுன்னு சொல்ல அப்பவும் டிரா கேட்க மாட்டேன்றான். இது உங்களோட ப்ராஜெக்ட், இது சரியா வராம போனா எனக்கு கில்ட்டா ஃபீல் ஆகும்னு சொல்ல அதை கேட்டு பேபும் டிரா கிட்ட வந்து அவனை கொஞ்சிரா. தென் இந்த ஃபாவும் ஈயாவும் எங்கடா போனாங்கன்னு கேட்க அவங்க ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக போயிருக்காங்கன்னு ரியோ சொல்லி முடிச்ச உடனே அவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. அப்புறம் எல்லாரும் போயிட்டு அவங்களோட ஸ்நாக்ஸ் எடுத்துக்க ஃபா டிரா கிட்ட வந்து ஒரு கூல் ட்ரிங்க் குடுக்கறான். டிரா கடை குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஃபா அவனோட வாயை தொடச்சு விட மத்தவங்க எல்லாரும் அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. தென் சுட்டி ஆளுங்க இருக்காங்கன்ற ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமா டிராக் நாம ரிஹர்சல ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்க அதுக்கு அவசியம் இல்ல, இப்ப நீங்க பண்றதே கப்பிள்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்குன்னு ஹியா சொல்றான். கற்பனா நெக்ஸ்ட் டே டிராகோட அப்பா செடிங்களுக்கு தண்ணி ஊட்டிட்டு இருக்கிறப்ப ஃபாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க வராங்க. டாம் அவரை பாட்டு ஹலோ அப்பான்னு சொல்லிட்டு கிட்ட வர இவரு ஃபாவை பாட்டு நீ பேபோட ஃப்ரெண்டு தானேன்னு கேக்குறாரு. இவனும் ஆமான்னு சொல்றப்ப பேப் அங்க வந்து அப்பா அவன் தான் ஃபா, உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு கேக்குறா. அதுக்கு இவரோ பார்த்து ரொம்ப நாள் ஆனனால டக்குன்னு ஞாபகம் வரலன்னு சொல்லிட்டு டிராக் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்க அவன் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவ லக்கேஜ் எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு இருக்கா. அப்ப டிராக்கும் அவனோட அம்மாவும் வெளியே வந்துற இவரு ஃபா கிட்ட பேபையும் டிராக்கியும் பத்திரமா பாட்டுக்கோப்பான்னு சொல்றாரு. ஒண்ணு திமுறா நடந்துக்கும், இன்னொன்னு வெள்ளாத்துத்தனமா நடந்துக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அப்பா நான் ஏதோ சின்ன பையன் மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நான் இப்ப வளர்ந்துட்டேன், என்னால என்னையே பாட்டுக்க முடியும்னு டிராக் சொல்றான். தென் டைம் ஆயிடுச்சுடா சீக்கிரமா கிளம்புங்கன்னு சொல்றப்ப ஒரு நிமிஷம்னு டிராக் அவனோட அப்பா கிட்ட ஓடி வந்துட்டு நீங்க எதையாச்சும் மறந்துட்டீங்களான்னு கேக்குறான். நான் எடடா மறந்தேன், நான் அப்பவே உன்கிட்ட காசெல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்ல டிராக் ஒன்னு அட பற்றி சொல்லல, நீங்க என் தலையை கிஸ் பண்ண மறந்துட்டீங்கன்னு சொல்லி அவன் தலைய காட்ட அதுக்கு இவரோ இவ்வளவு பெரிய பையனாயிட்டு இப்படி வந்து கேக்குறியே, உனக்கு வெக்கமா இல்லையாடான்னு கேட்க டிராக்கும் பதிலுக்கு அவரை கலாச்சிட்டு அவனோட அம்மா கிட்ட ஓடி வந்து நின்னுக்கிறான். தென் அவரோ டைம் ஆகுதுடா சீக்கிரம் கிளம்புங்கன்னு எல்லாரையும் அனுப்பி விடுறாரு. அதுக்கப்புறமா இவங்க போயிட்டு இருக்கிறப்ப ஹியா ஏண்டிச்சு டிராக்க பார்த்ததும் நீங்க எப்படா இங்க வந்தீங்கன்னு கேட்க அவங்க எப்பயோ வந்துட்டாங்கன்னு ரியோ சொல்றான். தென் இப்ப நாம எங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இவன் விண்டோ வழியா எட்டி பார்க்க ரியோ அவனை தள்ளி விட்டுட்டு போய் டிரைவரை கேளு என்ன ஏன்டா கேக்குறேன்னு சொல்றான். அப்ப ஹியா நான் வேடிக்கை பார்க்கணும், சோ நம்ம சீட்டை மாட்டிக்கலாம்னு சொல்ல ரியோ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றான். ஆனா ஹியா அதெல்லாம் கேட்காம அவன் மடியில ஏறி உட்கார ரியோவும் வேற வழி இல்லாம பக்கத்து சீட்ல வந்து உட்காந்துக்கிறான். இதே எல்லாத்தையும் லீவ் பார்த்துட்டு இவங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டு மறுபடியும் அவன் தூங்க போயிடுறான். அதே நேரத்துல இங்க ஃபா டிராக்கோட கார்டுல ஹெட்போனை மாட்டி விடுறான். அப்ப டிராக்கும் எதுவும் சொல்லாம என்ன சாங் இடுன்னு பாக்க ஃபாவும் டிராக்கு பிடிச்ச சாங் வர வரைக்கும் அதை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கான். ஃபைனலா இவனுக்கு பிடிச்ச சாங் பிளே ஆனதும் இவன் ஸ்மைல் பண்ண பேபோ அவனை பாட்டு இமீடுக்கு சும்மா சிரிச்சிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு அவ அகைன் வெளியே வேடிக்கை பாக்குறத கண்டினியூ பண்றா. தென் டிராக்குக்கும் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆக இவன் கண்ணை மூடிட்டு படுத்துடுறான். கற்பனா இப்ப இவங்க எல்லாரும் பீச்சுக்கு வந்துடுறாங்க. அப்ப ஹியா எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணிவாங்கன்னு சொல்ல நீ யாரா இந்த இடத்தோட ஓனரான ரியோ கலாய்க்கிறான். அதுக்கு ஹியாவும் உனக்கு என்னடா பிரச்சனை, ஒரு நாள் கூட என்ன கிண்டல் பண்ணாம உன்னால இருக்க முடியாதான்னு கேட்க ரியோவும் அதுக்கு முடியாதுன்னு சொல்றான். அந்த நேரத்துல அங்க ஒருத்தங்க வந்து வாங்க மிஸ்டர் ஃபா அண்ட் மிஸ்டர் லீன்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஸ்டே பண்ண போற ரூம் கீஸ தந்துட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரூம்க்கு போயிடலாம், ஷூட்டிங்க மதியானம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பேப் சொல்லிட்டு ரூம்ஸ் நான் பிரிச்சு கொடுக்கவான்னு இவ கீஸ வாங்க வர லீ உடனே இல்ல அட நான் பண்றேன்னு சொல்லி கீஸ வாங்கிடுறான். ஃபர்ஸ்ட் இவன் பேப் நீ ஜாய் கூட ரூம் ஷேர் பண்ணிக்கோன்னு சொன்னதும் டாம்க்கு ஃபேஸ் மாறிடுது. அதை வச்சு ஹியாவும் ரியோவும் அவனை கலாய்க்க அப்போ நான் எங்கடா போவேன்னு டாம் லீ கிட்ட கேக்குறான். அதுக்கு லீயோ நீ என் கூட வா, அங்க டைப்பும் இருப்பான் அண்ட் அதுதாண்டா பெரிய ரூம்னு சொல்லிட்டு இவன் ரியோ அண்ட் ஹியா கிட்ட நீங்க ரெண்டு பேரும் ஒரு ரூம் ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கீய கொடுக்க அதை கேட்டதும் பேபோ அடுத்து என்ன நடக்க போடுன்றத கெஸ் பண்ணி லீய ஷாக்கிங்கா பாக்க அது கேட்ட மாதிரியே அவனும் ஃபா கிட்ட நீயும் டிராக்கும் ஒரு ரூமை ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கீய கொடுக்கறான். அப்ப பேப் இது சரிப்பட்டு வராது, நம்ம ரூமை மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபா கிட்ட ரெண்டு கீய வாங்க வர ஹியா அவளை புடிச்சு இழுத்து உன் தம்பி இப்ப வளர்ந்துட்டான், சோ இதுக்கெல்லாம் கவலைப்படாதுன்னு சொல்றான். தென் எல்லாரும் அவங்களோட ரூமுக்கு போறாங்க. இவங்க ரூமுக்கு வந்து பாக்குறப்ப இங்க சிங்கிள் பெட் தான் இருக்கு. சோ டிராக் ஃபா கிட்ட இதுல எப்படி நம்ம படுக்கிறதுன்னு கேட்க ஃபாவோ நீ பெட்ல படுத்துக்கும் நான் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்றான்.
சொல்றான். அப்புறம் அவன் டிராக்கோட ரியாக்ஷனை பார்த்து டென் நம்ம 2 பேருமே கீழே படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு சொல்ல டிராக்கோ நம்ம 2 பேரும் பெட்லயே படுத்துக்கலாம்னு சொல்றான். அப்புறம் அவங்க சைட சூஸ் பண்றதுக்கு ஸ்டோன் பேப்பர் சிசர் விளையாடுறாங்க. அதுல ஃபா வின் பண்ணனால நீ சூஸ் பண்ணுன்னு டிராக் சொல்ல இவனும் பரவாயில்ல நீயே பண்ணுன்னு சொன்னதும் டிராக் உடனே ஓடி வந்து இந்த சைட்ல படுத்துக்கிறான். அண்ட் ஃபாவும் இன்னொரு கார்னர்ல ரொம்ப எஜ்ல போய் படுக்கிறான். அட பார்த்ததும் டிராக் ஃபான்னு கூப்பிட இவனும் பெட்ல 2 கீழே விழுந்துட்டு எனக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்றான். அப்ப டிராக் நாம வேணா சென்டர்ல பில்லோஸ் வச்சுக்கலாமான்னு கேட்க இவனும் அதுக்கு ஓகே சொன்னதும் டிராக் அந்த பில்லோஸ அரேஞ்ச் பண்ணி முடிக்கிறான். அதுக்கப்புறமா வெளியே வியூ நல்லா இருக்கு சோ நம்ம போய் போட்டோ எடுக்கலான்னு அவன் ஃபாவை வெளியே கூட்டிட்டு போறான். கட் பண்ணா இங்க ஹியா வந்துட்டு பீச்சை பாட்டு நின்னுட்டு இருக்கிறப்ப ரியோ அவன் பக்கத்துல வந்து நின்னுட்டு எனக்கு இத போட்டு விடுறான்னு சன்ஸ்கிரீனை தரான். ஹியாவும் அவனோட கையில கழுத்துல எல்லாம் போட்டு விட்டதுக்கு அப்புறமா ரியோ அவனோட ஷர்ட்டை தூக்கி காமிச்சு உள்ளேயும் போட்டு விடுன்னு சொல்றான். அண்ட் ஹியாவும் இந்த இடத்துல வெயிலா பட போடு எடுக்கணும் இங்கெல்லாம் போட சொல்றேன்னு சொல்லிக்கிட்டே இவன் சன்ஸ்கிரீனை போட்டு விட்டுட்டு ரியோவை நிமிண்டு பார்க்க ரியோவும் அவனே பாக்குறான். தென் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா குடு உனக்கு நான் போட்டு விடுறேன்னு ரியோ ஹியா கையில இருக்கிற சன்ஸ்கிரீனை வாங்கிட்டு அவனை இழுத்து பிடிச்சி ஷர்ட்குள்ள கையை விட இப்ப 2 பேருக்கும் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுது. தென் ரியோ உடனே அவனோட கையை எடுத்துட்டு நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன்னு அங்க 2 ஓடி போயிட ஹியாவும் அடே ரியோன்னு அவனை துரத்திட்டு ஓடுறான். கட் பண்ணா இங்க ஃபாவும் டிராக்கும் உட்காந்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஃபா டிராக்க இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து உட்கார சொல்லிட்டு மறுபடியும் செல்ஃபி எடுக்கிறாங்க. அப்ப டிராக் ஃபா கிட்ட உன்னோட ஃபேவரட் பீச் எதுன்னு கேட்க இவனும் இதுதான் என்னோட ஃபேவரட் பீச்னு சொல்லிட்டு டிராக் மேல கை போடுறான். அடே ஹியா பார்த்துட்டு டே அங்க பாடுறா அவங்க இந்த மாதிரி கை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் ரியோவோட கையை எடுத்து இவன் மேல போட என்னடா பண்றன்னு ரியோ அவனை தள்ளி விடுறான். தென் ரியோ அவனோட சன்கிளாஸ புடுங்கிட்டு போட ஹியாவும் பின்னாடியே ஓடி போறான். இப்படி இவங்க 2 பேரும் பீச் பக்கத்துல நின்று விளையாடிட்டு இருக்க அத கவனிக்காம இவங்க 2 பேரும் கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வராங்க. அப்ப பேப் அங்க வந்து நிறுத்துங்கடான்னு ஹியா அண்ட் ரியோ கிட்ட சொல்ல இவங்களும் எல்லாரும் இங்க வந்துட்டாங்கன்றத பாத்துட்டு அவங்க கிட்ட ஏஞ்சி போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஷூட்டிங்கையும் ஸ்டார்ட் பண்றாங்க. ரியோ ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறமா டைப் அவனோட டைலாக ஸ்டார்ட் பண்றான். இப்பெல்லாம் நீ ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிறதான்னு சொல்ல டிராக்கும் எனக்கு எப்படி என்னோட ஃபீலிங்ஸ அவன் கிட்ட இருந்து மறைக்கிறதுன்னு தெரியல என்னால அவனோட கண்ணை கூட நேருக்கு நேரா பார்க்க முடியலன்னு சொல்ல டென்னில அவன் கிட்ட இருந்து நீ மறைக்காத அவனுக்கும் உன்னை பிடிச்சிருக்க மாதிரி தான் தெரியுது சோ நீ அவன் கிட்ட போய் சொல்லிருன்னு ஜாய் சொல்ல ஃபா அங்க சீனுக்குள்ள என்டர் ஆகுறான். அப்ப ஜாய் டிராக்க பிடிச்சி இழுத்து ஃபா முன்னாடி நிக்க வைக்க 2 பேரும் ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் பாட்டுக்கிறாங்க. தென் ரியோவும் கட் சொல்லிட்டு நம்ம அடுத்த ஷாட்டுக்கு போலான்னு சொல்றான். அப்புறம் இவங்க பிக்னிக்ல இருக்கிறப்ப ஃபா டிரா கிட்ட ரோஸ் கொடுக்கறான். அதுக்கப்புறமா இவங்க பீச்ல போய் விளையாடுறாங்க. தென் டிராக் இங்க தனியா நின்னுட்டு இருக்கிறப்ப ஒரு சின்ன பையன் வந்து என்னோட பட்டம் அந்த சைட்ல போய் விழுந்துருச்சுன்னு சொல்றான். அதனால டிராக்கும் அந்த பட்டத்தை தேடி காட்டுக்குள்ள போக கொஞ்ச நேரத்துல இவன் அந்த பட்டத்தை கண்டுபிடிச்சிடுறான். ஆனா திரும்பி வர வழியே மறந்துடுறான். அப்படி இவன் அந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கிறப்ப ஃபா அவனை தேடி அங்க வரான். தென் இவன் டிராக கண்டுபிடிச்சதும் அவனை தூக்கிட்டு காட்டை விட்டு வெளியே வரான். அப்போ இவங்க இந்த வியூவை பார்த்ததும் அங்கேயே உட்காந்து சன்செட் ஆகுறத பாக்குறாங்க. அப்ப டிராக் நீ என்ன தேடி வந்ததுக்கு தேங்க்ஸ் நீ வராம இருந்திருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்ல ஃபாவோ நீ என் கூட இல்லாம இருந்திருந்தா நானும் கஷ்டப்பட்டிருப்பேன்னு சொல்றான். அதை கேட்ட டிராக் ஃபா நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் சாரி பட் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஃபாவோ நானும் சாரி சொல்லிக்கிறேன் நான் உன்னை ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ டிராக்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்றாங்க. தென் டிராக் ஃபா மேல சாஞ்சிட்டு 2 பேரும் அந்த சன்செட்டை பாக்குறப்ப ரியோ காட்டி எல்லாரும் திங்ஸ பேக் பண்ணுங்க நம்ம கிளம்பலான்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப எல்லாரும் டின்னர் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப டைப்போன் ஜாயும் உன்னோட ஆக்டிங் சூப்பரா இருந்ததுடா அது எல்லாமே பார்க்க ரியலா இருந்ததுன்னு சொல்லிட்டு நீ அந்த சீன்ஸ பண்றப்ப எதை பத்தி நினைச்சேன்னு ஜாய் கேட்க அதுக்கு இவனும் ஃபுட்டுன்னு சொல்லி சமாளிக்க எது ஃபுட்டான்னு இவங்க 2 பேரும் கேக்குறாங்க. அப்ப அங்க ஃபா டிராக்குக்காக டின்னர் கொண்டு வர அதை பார்த்து ஜாயும் எனக்கு இந்த மாதிரி பண்றதுக்கு யாரும் இல்லையேன்னு புலம்ப அதை கேட்டு லியும் டைப்பும் அதான் நாங்க இருக்கிறோம் எதுக்கு புலம்புறேன்னு கேட்டு அவங்க கையில வச்சிருக்கிறத எடுத்து ஜாய் வாய் கிட்ட கொண்டு வராங்க. அண்ட் அவளோச்சி போங்கடான்னு அவங்க 2 பேரையும் தள்ளி விடுறா. தென் எல்லாரும் அவங்க சீட்ல போய் உட்காந்து இருக்கிறப்ப ஹியா அவனே ஒரு ட்ரிங்க ரெடி பண்ணி இது எப்படி இருக்குன்னு சொல்லுதானே ஃபா கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான். ஃபாவும் இது குடிக்கிற மாதிரி தானடா இருக்கும்னு கேட்டுட்டு அப்புறம் அதை குடிச்சு பார்த்துட்டு ஓகே சுமாரா இருக்குன்னு சொல்றான். அதை கேட்டு ஹியாவோ நான் ரியோ சொன்ன ரெசிபியை வச்சுதான் பண்ணேன்னு சொன்னதும் ஃபா ரியோ கிட்ட நீ ஒரு பிசினஸ் பார்ட்னரா இருந்துகிட்டு பிசினஸோட சீக்கிரட்டை லீக் பண்ணிருக்க இதுக்காக உன்னை வேலையை விட்டு தூக்கிறவான்னு ஃபா மிரட்ட டே என்னடா சொல்ற நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே ஹியா சொல்லிட்டு இப்ப நாம எல்லாரும் இங்க இருக்கிறனால ஏதாச்சும் ஃபன்னா விளையாடலான்னு சொல்ல ரியோவும் அதுக்கு என்ன பண்ணலான்னு கேக்குறான். வேற என்ன பேய் கடை தானே சொன்னதும் பேபாடெல்லாம் வேண்டாம் அது ரொம்ப பயமா இருக்கும்னு சொல்றா. ஆனா ஹியா அதை கேட்காம ஃபர்ஸ்ட் நான் கதை சொல்றேன்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்த கதை. அந்த பையன் தூங்கிட்டு இருக்கிறப்ப அவனோட டிராயர்ல இருந்து சத்தம் வந்திருக்கு. இவனும் ஏண்டிச்சு அது என்ன சத்தம்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப சடனா அந்த டிராயர் ஓபன் ஆயிட்டு அதுக்குள்ள இருந்து விரலே இல்லாத ஒரு கை வெளியே வந்திருக்கு. அதை பார்த்து அந்த பையனும் ரொம்பவே பயந்துடுறான். தென் அந்த டிராயர்
பேருக்குள்ள இருந்து லைட் ப்ளூ கலர்ல ஒரு பாடி வெளியே வருதுன்னு சொல்றப்ப எல்லாரும் அது என்னவா இருக்கும்னு மும்முரமா அந்த கதையை கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவனும் அந்த உருவம் வெளியே வந்துட்டு இந்த பாட்டை பாடிச்சுன்னு சொல்லி இவன் டோரேமான் பாட்டை பாடி காட்டுறான். அதை கேட்டு ரியோவும் என்ன கடைடா இது, என் 5 மினிட்ஸ் திரும்ப கொடுன்னு கேட்க, ஷியா இதெல்லாம் சுத்தமா பயமாவே இல்ல, இப்ப நான் ஒரு கதை சொல்றேன் பாருன்னு லீ ஆரம்பிக்கிறான். இந்த சம்பவம் நான் ஹைஸ்கூல் படிக்கிறப்ப நடந்தது. அப்ப நானும் என்னோட ஃபேமிலியும் ஒரு ட்ரிப்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். டின்னரை முடிச்சிட்டு நானும் ஃபாவும் எங்க ரூமுக்கு போறதுக்காக அங்க ரெண்டு கிளம்பணும். அப்ப ஃபா ஒரு குறுக்கு வழியில போலான்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனான். அந்த இடமே ஒரே இருட்டா இருந்தது. நாங்க டார்ச் லைட் வச்சுதான் அங்க போனோம். அப்ப எனக்கு ஒரு சிரிக்கிற சத்தம் கேட்டதுன்னு சொல்லவும் இங்கே அந்த கடையை கேக்குறவங்க எல்லாருக்கும் புல்லரிக்குது. அப்பவும் லீ அந்த கடையை கண்டினியூ பண்றான். எனக்கு அங்க யாரோ எங்களை வாட்ச் பண்ற மாதிரி இருந்தது. அதனால நான் ஓடி போயிட்டு ஃபாவோட கையை பிடிச்சுக்கிட்டேன்னு சொல்ல இப்ப அத சீனா காட்டுறாங்க. என்னடா ஆச்சுன்னு ஃபா கேட்க எனக்கு நம்மள யாரோ பாத்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லவும் அதுக்கு ஃபாவும் அதெல்லாம் ஒன்னும் இல்லடா அது உன்னோட கற்பனைன்னு சொல்றான். தென் அடுத்த செகண்டே ஃபாக்கும் அந்த சிரிக்கிற சத்தம் கேக்குது. சோ ரெண்டு பேரும் பயத்துல மெதுவா பின்னாடி திரும்பி பார்க்க அங்க ஒரு குட்டி பையனோட ஆவி உட்காந்து இவங்களுக்கு ஹாய் காட்டுது. அதை பார்த்தோம் இவங்க பயத்துல கத்திட்டே அங்க ரெண்டு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நாங்க எங்க ரூமுக்கு ஓடி வந்து படுத்துட்டோம். அண்ட் அடுத்த நாள் எங்க ரெண்டு பேருக்குமே ஃபீவர் வந்துருச்சுன்னு லீ சொல்லிட்டு இப்போ நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும். அந்த சம்பவம் நடந்தது இந்த இடத்துல தானே சொன்னதும் எல்லாரும் அதை கேட்டு இன்னமும் பயந்துடுறாங்க. அண்ட் ஜாயும் இவன் சொன்னது உண்மைதான், அந்த மாதிரி ஒரு ஆர்டிகல் இருக்குன்னு அவளோட மொபைல காட்டுறா. அப்ப ஃபா டிரா கிட்ட நீ பயந்துட்டியான்னு கேட்க இவனும் எனக்கு பயம்லாம் இல்லைன்னு போய் சொல்றான். அண்ட் அதே நேரத்துல டாமோ ஹியா இன்னைக்கு நீ செட்டடான்னு அவனை கலாய்க்கிறான். பேய பாட்டு யாரு பயப்படுவா, அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு ஹியா சொல்லிட்டு இருக்கிறப்ப ரியோ பூன்னு பயமுறுட்ட ஹியா கத்திட்டே கீழே விழுந்துடுறான். அண்ட் எல்லாரும் அதை பாட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. கற்பனா இப்ப ஃபாவும் டிராக்கும் அவங்களோட ரூம்குள்ள வராங்க. ஃபா லீ சொன்ன கதை உண்மையான இவன் கேட்டுட்டு உள்ள வரப்ப ஃபா அதுக்கு எதுவும் சொல்லாம ஸ்மைல் பண்ணிட்டே லைட்ட போடுறான். அப்ப டிராக் பின்னாடி இருக்கிற டவலை பாட்டுட்டு பேய்னு நினைச்சு பயந்து இவன் உடனே ஃபாவை ஹக் பண்ண ரெண்டு பேரும் பெட்ல விழுந்துடுறாங்க. தென் ரெண்டு பேரும் ஏஞ்சி உட்காண்டதுக்கு அப்புறமா ஃபா உன்னோட கை எப்படி இருக்குன்னு டிராக் கேட்க அது ஒன்னும் இல்லன்னு ஃபா சொல்றான். தென் டிராக்கும் நான் அதை பாட்டு பயந்துட்டேன்னு பின்னாடி கை காட்ட இவனும் அது வெறும் டவல் தான், நீ போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வான்னு சொல்றான். அவன் பார் ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா ஃபாக்கு ஒரு கால் வருது. அதுல ஒரு டைம் பார்ல ஒரு சண்டை ஆயிருச்சு. நான் அவங்கள கார்ட்ஸ் மூலியமா வெளியே தள்ளி அவங்கள பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்ல அவங்க யாரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸானு ஃபா கேக்குறான். அதுக்கு கால்ல பேசுறவனும் இல்ல சார், இதுக்கு முன்னாடி நாங்க அவங்கள பார்த்ததே இல்லன்னு சொல்றான். அதே நேரத்துல இங்க ஹியா குளிச்சுட்டு இருக்கிறப்ப ரியோ அவன் காவலுக்கு வெளியே நின்னுட்டு இருக்கான். நீனா இப்படி கதவை திறந்து வச்சுட்டு இருக்கியே, இல்ல நான் வேற இங்க நிக்கணுமான்னு கேட்க ஆமாடா எனக்கு பேய பார்த்தா பயமா இருக்கு, சோ நீ இங்கேயே நில்லுன்னு ஹியா சொல்றான். அந்த நேரத்துல ஃபா பார்ல சண்டை நடந்த விஷயத்த ரியோக்கு மெசேஜ் பண்றான். இவன் அந்த மெசேஜ பாத்துட்டு இருக்கிறப்ப ஹியா பக்கத்துல வந்துட்டு அந்த கிளாஸ தட்டுறான். தென் ரியோவும் என்னடான்னு திரும்பி பார்த்துட்டு டே எடுக்கடா இப்படி ஒண்ணு நின்னுட்டு இருக்கன்னு இவன் உடனே திரும்பி நின்னுக்க நான் கூப்பிட்டதுக்கு நீ ரிப்ளை பண்ணல அதான் வந்தேன்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து டவலோட வெளியே வந்து நிக்கிறான். இப்ப எடுக்கடா என் பக்கத்துல வந்தேன்னு ரியோ அவன் கண்ணு மூட ஹியாவோ நான் டவல் வச்சிருக்கேன்டான்னு சொல்றான். அதுக்கப்புறமா ரியோ அவனை குளிச்சுட்டு வாடான்னு அவனை பாத்ரூம்குள்ள தள்ளி அந்த ஸ்கிரீனை போட்டு விட்டுட்டு அப்புறமா டோரையும் க்ளோஸ் பண்ணி விட ஹியா திருப்பி அந்த கிளாஸ் கிட்ட வந்து பாக்குறான். அப்ப ரியோவும் என்னடா பண்ற, போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வாடான்னு சொல்ல இவனும் குளிக்கிறதுக்கு போறான். கற்பனா இங்க டிராக் பெட்ல உட்காந்து இருக்கிறப்ப ஃபா குளிச்சு முடிச்சுட்டு அவனோட கைய பாட்டுட்டே வரான். அப்ப டிராக்கும் உன்னோட கை வலிக்குதான்னு கேட்க இவனும் இல்லன்னு சொல்றான். ஆனா டிராக்கும் எதுக்கு போய் சொல்ற, அதான் பார்த்தாலே தெரியுதேன்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்காரு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். தென் ஃபா வந்து உட்காந்ததும் அந்த டவல் எடுத்து அவன் தலைய தோட்டி விடுறான். அப்ப இவன் ஃபாவோட லிப்ஸ பாத்துட்டு உன்னோட லிப்ஸ் ட்ரையா தெரியுது, சோ நான் அதுக்கு லிப்பாம் போட்டு விடுறேன்னு டிராக் ஃபர்ஸ்ட் அவனுக்கு லிப்பாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அவன் ஃபாகும் போட்டு விடுறான். தென் ரெண்டு பேரும் தூங்க போறப்ப ஃபா லைட் ஆஃப் பண்ணலான்னு பாக்குறான். அப்ப டிராக் ஃபா லைட் ஆஃப் பண்ணிடாத எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல அதுக்கு ஃபாவும் ஓகே சொல்லிட்டு ரெண்டு பேரும் படுக்கிறாங்க. பட் அப்பவும் டிராக்கால தூங்க முடியல. சோ அவன் ஒரு பில்லோவை ரிமூவ் பண்ண ஃபாவும் இவன் என்ன பண்றான்னு பாத்துட்டு இருக்கான். டிராக் அங்க இருக்கிற ரெண்டாவது பில்லோவையும் எடுக்கிறப்ப ஃபா ஏண்டிச்சு என்னடா பண்றேன்னு கேக்குறான். அப்ப டிராக்கும் எனக்கு இன்னமும் பயமா இருக்கு, சோ நாம இந்த பில்லோவை எடுத்துடலாமான்னு கேட்க ஃபாவும் ஓகேன்னு அந்த பில்லோவை எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு உனக்கு இதுக்கப்புறமா பயமா இருந்ததுன்னா என்கிட்ட வந்து படுத்துக்கோன்னு சொல்றான். அந்த நேரத்துல கரண்ட் கட் ஆனதும் டிராக் பயத்துல ஃபாவோட கைய பிடிச்சு ஹக் பண்ணிக்கிறான். அப்ப ஃபா ஒன்னும் இல்ல நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்ல அதை கேட்டு டிராக்கும் ஏண்டிச்சு ஃபாவை பாக்குறான். அப்ப இவனுக்கு டைப்பும் ஜாயும் நீ அந்த சீன்ஸ் எல்லாம் எதை நினைச்சுடா பண்ணன்னு கேட்ட கொஸ்டின் ஞாபகம் வருது. தென் இவன் அந்த ப்ரொபோஸ் சீனை நினைச்சு பார்த்துட்டு இவன் ஃபாவோட கைய விட ஃபா அவனோட கைய பிடிச்சு அப்படியே அந்த ப்ரொபோசல் சீனை நினைச்சு பார்த்துட்டு டிராக் இப்ப நம்ம கப்பிள்ஸ் மாதிரியே பண்றது உனக்கு ஓகேவான்னு கேட்க இவனும் எதுவும் சொல்லாம ஓகேன்னு தலையாட்டுறான். தென் ஃபா டிராக்க கிஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப கரண்ட்டும் வந்துருது. அப்பவும் இவங்க நிறுத்தாம கிஸ் பண்றாங்க. பட் ஃபாவோட மொபைல் ரிங்
ரிங் ஆனதும் இவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ரெண்டு பேரும் அந்த மொபைலே பார்த்துட்டு இருக்கிறப்ப ஃபா அந்த காலை போய் அட்டன் பண்ணுன்னு டிராக் சொல்றான். அதனால இவனும் ஓகே நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியே போக டிராக்கும் அவனோட ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆனனால அவனோட செஸ்ட்ல கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இதோட எபிசோட் 6 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.